வணக்கம் நண்பர்களே. நம்ம செங்கோன்மைய பார்த்தோம். இதுவரைக்கும் ஒரு ஒரு நல்ல ஆட்சி, ஒரு செங்கோலை ஏந்திய அரசனுடைய ஆட்சியில், அது மக்களுக்கு எந்த வகையிலே ஒரு நல்ல ஒரு நன்மைகளை எல்லாம் பயக்கும்னு சொல்லி, இத செங்கோன்மை பத்தி வள்ளுவர் சொல்லியிருந்தார். 10 குறள்ல ரொம்ப விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தார். அத நாம திருப்பி கூட அத சொல்லலாம். இப்ப அடுத்தாப்புல 56வது அதிகாரத்துல கொடுங்கோன்மைய பற்றி பேசுறார். கொடுங்கோன்மையும் 10 குறள்ல பேசுறார். அந்த கொடுங்கோன்மையை எல்லாம் நம்ம வள்ளுவர் வாய் மூலமா நாம கேட்கும் பொழுது, இன்னைக்கு நாம அ ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய பல காரியங்களை நாம பார்க்கும் பொழுது, வள்ளுவர் சொன்ன "எப்பா இப்படிதான் இருக்கணும்னு" சொன்னதுக்கு இதை நீங்க பார்க்கும் பொழுது, இது ரொம்ப ஒரு அதிகமான துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியைத்தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் கொடுக்கின்றனர். இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, வந்து எல்லா இடங்களிலும் ஆட்சியாளர்கள் அவ்வளவு அநீதிகளை, கொடுங்கோன்மைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த கொடுங்கோன்மையில முதல் குறள் அவர் என்ன சொல்றாருன்னா, அது பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே கொலை மேற்கொண்டாரில் கொடிதே. அலை மேற்கொண்டு அல்லவை செய்து ஒழுகும் வேந்து. கொலை மேற்கொண்டாரு கொடிதை. கொலை தொழில் செய்யக்கூடியவங்க இருக்காங்களே, அவங்கள விட மிக கொடுமையானவர்களா யாருன்னா வேந்து. அவங்க அது என்ன செய்யறாங்கன்னா, அலை மேற்கொண்டு அல்லவை செய்து ஒழுகும் வேந்து. என்ன பாருங்க. ஒரு முதல்லயே அவர் இத பினிஷ் பண்ணியிருந்தாரு. அதாவது இவங்க யாரு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இந்த கொடுங்கோன்மையாளர்கள் யாருன்னா, கொலை மேற்கொண்டாரில் கொடிது. கொலை தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்களே, அவங்கள விட கொலை மேற்கொண்டாரில் கொடிது. அவங்கள விட இவங்க கொடியவர்கள். இவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அலை மேற்கொண்டு அலை மேற்கொண்டு அல்லவை செய்து விழுகுவார். அதாவது மக்களை அங்க இங்கேயும் அலைய விட்டுறது. நாட்டுல ஒரு பெரிய அந்த 2016ல நம்முடைய மோடி செய்த ஒரு பெரிய கைங்கரியம் என்னன்னா,
திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஃபைன் மார்னிங் அவர் வந்துகிட்டு பெரிய மதிப்புள்ள ரூ. 1000 நோட்டுகளை எல்லாம் இது பணம் மதிப்பு இழந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. இருக்கிறவங்க இத்தனாம் தேதிக்குள்ள கொண்டு குடுக்கணும் பேங்க்ல. அத பண்ணணும். அதுக்கு மாத்தணும், வைக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொன்னா, இந்தியாவே வந்து அங்கேயும், இங்கேயும் அப்படியே தெருக்கள்ல தான் இந்தியாவே தெருக்கள்ல தான். பேங்க் வாசல்கள்ல எக்கச்சக்கமான மக்கள் வரிசை கட்டி நிக்காங்க. ஆக இதான் அலை மேற்கொண்டு மக்களை அலைக்கழித்து அலை மேற்கொண்டு அல்லவை செய்து ஒழுகும் வேந்து. அல்லவைன்னா என்னது? மிக கொடுமைகளை, மிகப்பெரிய கொடுமைகளை எல்லாம் செய்து ஒழுகும் வேந்து. இதுதான் வந்து கொடுங்கோன்மை. இவங்கள வந்து அவர் வந்து ஒரே வரியில முதல்லயே ஸ்டார்டிங்லயே திருவள்ளுவர்ட்ட நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது வந்து அந்த முதல் வரியிலே இருக்கும். அந்த முதல் அந்த சொற்றொடர்ல இருக்கும். அத நீங்க பார்த்தீங்கன்னாலே வந்துட்டு அதுல வந்து அவரு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு. அவரு சொல்லியிருக்காரு. இவங்களுக்கும் கொலை செய்யக்கூடிய தொழில் செய்றவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த கொடுங்கோன்மையில. கொலை மேற்கொண்டாரின் கொடிதே. அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. இப்படி எல்லா இடங்களையும் மக்களை வந்து அலக்கழிச்சு, அதுக்கப்புறம் அல்லவையும் செய்யக்கூடிய வேந்து இருந்தாங்கன்னா, இதுதான் கொடுங்கோன்மை. இது வந்து இவங்க அ கொலை மேற்கொண்டாரில் கூடியவர்கள். அதான் அத முதல்ல ஓப்பனிங் லைனே அந்த சொல்லுவாங்கல்ல, சில சினிமா படங்கள்ல வந்து அந்த ஓப்பனிங் சீனே வந்து ரொம்ப அது வந்து அ அந்த கதையையே வந்து அதுல அந்த சுருக்கி குடுக்குற மாரி இருக்கும். நமக்கு என்ன வரப்போகுது? அப்படின்ட்டு எனக்கு ஒரு சிறு வயதுல வந்து அ எம்ஜிஆர் படம் தான். அ ஒரு படம் பார்க்கும்போது, அது வந்து நம்பியாரு, எம்ஜிஆர் அந்த எனக்கு அந்த படத்தினுடைய பேர் தெரியல. இப்ப கூட நமக்கு எல்லாம் இதில பத்தி தான் அடிக்கடி அந்த படங்கள்ல அ தாய் சொல்லை தட்டாதேயா ஏதோ அந்த மாரி ஒரு படம். இந்த நம்பியாருக்கு வந்து முகத்துல இந்த புள்ளியாலாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஆனா வெளியில வந்து தோற்றத்துல வேற ஒரு தோற்றத்துல அ இருப்பாரு. ஒரு ஒரு பீரோவ வந்து ஒரு கை வந்து அப்படி உடைக்கும். உடைச்சு அது உள்ள இருக்கிற நெக்லஸ எடுக்கும். அப்படியா அந்த அது அந்த சீன்ல தான் ஓப்பன் ஆகும். அப்போ நம்ம சின்ன பையனா இருக்கும்போது பார்த்தா, இப்பவும் கூட அது அந்த சீன் நல்லா தான் இருக்கு. பார்க்கும்போது, ஆ என்னமோ யாரோ ஒருத்தன் வந்து உடைச்சு இத எடுக்கான். படம் எப்படி இருக்கு? அதுக்கு தக்கப்புல வந்து அந்த படத்துல வந்து முழுமையாகவே அந்த படம் வந்து நல்லா அப்படி இந்த ஓப்பனிங் சீன்ல வந்து அந்த கதைகள வந்து ஒரு த்ரில்லர் வச்ச மாரி வைப்பாங்க. அதே மாரி தான் நம்முடைய வள்ளுவர் அவர்களும் அந்த ஓப்பனிங் வேர்ட், ஓப்பனிங் வார்த்தை, ஓப்பனிங் அந்த சொற்றொடர் அதிலே வந்து அவர் எல்லாமே சொல்லிருப்பாரு. வாயோர் கொலகாரப்பர் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் இந்த வார்த்தைக்கு கீழ தான் வந்து எல்லாமே. அப்படித்தான் இந்த குறள வந்து அவரு நடந்தால 2வது குறள்ல என்ன சொல்றாரு?
அதுவரை நன்றி கூறி விடை